வணக்க மக்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறேன். கவலை இது எத்தனை பேருடைய மிக மோசமான பிரச்சனையாக இந்த இடத்துல இருக்கு. இந்த கவலை இந்த தேவன் நமக்கா இந்த இடத்துல கொடுத்ததா? இல்ல, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் சிறந்ததை இந்த இடத்துல கொடுத்தார். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளு. தேவன் முதல் மனுஷியை பூமியில உண்டாக்கின பொழுது மரணம் என்பது கூட ஒன்று இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் உண்டாக்கினார். எனது மரணத்தின் கவலை கூட மனுஷனுக்கு கூடாது. மனுஷன் எல்லாவற்றிலும் சிறந்ததை உடையவனாய் இந்த இடத்தில் இருப்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனா எப்பொழுது எல்லாமே இந்த இடத்தில் திரும்பியது? மனுஷன் தேவன் தனக்கு கொடுத்த சுயமாய் சிந்திக்கிற அந்த காரியத்தை முன்வைத்த பொழுது, தேவனுடைய வழியை மறுதலித்து தன்னுடைய சுயமாய் யோசிக்கிற அந்த யோசனையை முன்வைத்த பொழுதும், இந்த நேரம் யார் இந்த நிகழ்ச்சியை நீங்க இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க இது எவ்வளவு நிச்சயம் என்பதை சோதித்து பார்க்க நான் ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது என்னவாக இந்த இடத்துல இருக்கு? நீங்க உங்களுடைய வழிகளை இந்த இடத்துல நடத்தி கொண்டுகிறார இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவை, எங்க போறேன், என்ன செய்ய போறேன், எப்படி வாழ போறேன், எல்லாவற்றினுடைய இறுதி முடிவு உங்கள் இடத்துல. அப்படியாக நீங்க யார் இந்த நாள் இந்த வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு பல பிரச்சனைகளை சுமக்கிற ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ, குறிப்பா முதலாவது இது உங்களுக்கு. நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் அந்த செயலை தொடங்கின முதல் நாள் தேவன் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? நீங்க அந்த நபரை சந்தித்த பொழுது தேவன் ஒரு சொல்லியிருக்கலாம், இது உனக்கான ஏற்ற துணை கிடையாது. இந்த நபர் உனக்காக நான் தேர்ந்தெடுக்கல. நீ விசுவாசத்துல காத்துற ஏற்ற துணையை நான் உனக்காய் தருவேன். ஆனா நீங்க உணர்ச்சியில உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தீங்க. உணர்ச்சியில உங்களுடைய வேலையை தேர்ந்தெடுத்தீங்க. உணர்ச்சியில உங்களுடைய சொந்தமாய் யோசிக்கிற அந்த யோசனையிலே நீங்கள் காரியங்களை செய்தீர்கள். உங்களுடைய வழிகளை நகர்த்தினீர்கள். இன்று அங்கு சுயமாய் சிந்தித்து செயல்படுத்தின காரியத்திற்கான விலையை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றது சரியா? இந்த நாள் அந்த பாரத்தையும் அந்த வலியையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க சுமக்கிறவராயத்தில் இருக்கீங்க. நான் சொல்றது சரியா? இதான் உங்களுடைய வாழ்க்கை. இன்று தேவனுடைய வழியிலிருந்து நாம் நம்மை விலக்கி கொள்ளும் பொழுது, தேவனுடைய விருப்பத்திலிருந்து நாம் நம்மளை விலக்கி கொள்ளும் பொழுது நாம சந்திக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையாய் இதுதான் மாறுது. இது உங்களுடைய விசுவாசத்துக்கும் பொருந்தக்கூடிய மக்களே. தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் இணைந்ததா இருக்கும்போது உங்க விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது. ஆனா தேவனுடைய வழியை நீங்க புறக்கணிக்கும் பொழுது, உலகத்தின் வழி, மற்ற காரியங்கள், உலக ரீதியான சகவாசங்களுக்கு நீங்க அதிக கவனம் கொடுக்கும் பொழுது, நீங்க உங்களுடைய ரட்சிப்பை அபாயத்துல வைக்கிறீங்க. நீங்க இந்த இடத்துல சாட்சியில பார்க்க போறீங்க. இந்த நபர் தன்னுடைய ரட்சிப்பை எப்படி அபாயத்துல இந்த இடத்துல வைத்தார்? இந்த நபர் எப்படியாக விசுவாசத்தினுடைய வழியிலிருந்து இந்த இடத்துல விலகினார்? நீங்கள் தெளிவாய் இந்த இடத்துல புரிந்து கொள்ளும்படியாக. அசுத்தம் இவருடைய ஆத்துமாவை ஏறக்குறைய திருடினார். ஆனால் தேவனுக்கு நன்றி, இந்த ஆத்துமா மீட்கப்பட்டது. எப்படியாக சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு தண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஐம்பூரும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்பு கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக, எல்லாவற்றத்திற்கு மீது
உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்ப படிச்ச எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யல. ஆனா எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமா கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறதுக்காக இல்ல? ஆமா, சரிதான். நான் அவரை தூஷணமா பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமா அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்யற குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு, தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்கதான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு கொடுக்கறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்னை எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அங்கதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கைய பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்தை நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்திய கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால முடியல, என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலான்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார், ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கலாங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைன்னா என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இந்த வசனத்துல சொன்ன மாரி. என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போம்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வரதுக்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், "என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும். எனக்கு நீங்க தேவை." அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சாரு. என்கிட்ட கேட்டார், "உனக்கு படிக்க புடிக்குமா?" நான் அவர்கிட்ட சொன்னேன், "ஆமா, எனக்கு பிடிக்கும்." அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் குடுத்தாரு. "உன்னுடைய போராட்டத்த விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது?" இந்த புஸ்தகத்த நான் படிக்கும்போது, பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்க் கொண்டிருந்தது. நான் அத முடிக்கும்போது, போதகர் என்ன கூப்ட்டாரு. கூப்ட்டு சொன்னார், "தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ தண்ணீல ஞானஸ்நானம் எடுப்பது." இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப, என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளிய உடைச்சு. விடுதலைய நான் பெற வேண்டும் என்று நெனச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலைய நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெறப் போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கைய தரேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்த ஆவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்த செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது, பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனைய எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்த நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், "ஆண்டவரே, நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட? கேளுங்க." ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ, அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்ல. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவ ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நெனச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். பெறுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்த ஆவி என்ன நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷன தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Eu encontrei teus altares, Senhor, Rei meu e Deus meu. பிசாசு என்னை எது செய்யும்படியா சொன்னானோ நான் அத செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில குடுத்த எல்லா காரியத்தையும் எத வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்த ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்த தேவன் எனக்கு குடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா புடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய குடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கார். சமாதானத்த குடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சு படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவன மகிமைப்படுத்த யாரு என்ன தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. மிக சரியாகும். தேவனுடைய வார்த்தையை விட்டு மற்ற வார்த்தைக்கு கவனம் செலுத்தக்கூட மாறிட்டார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தை பைபிளை இந்த இடத்துல படிக்கிறதை விட்டு பிசாசுனுடைய வார்த்தை, பிசாசுனுடைய பைபிளை இவர் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டார் சொல்லலாம். இது தன்னுடைய வாழ்க்கையாக இந்த இடத்துல இவர் தன்னுடைய சுயமாய் யோசித்த யோசனையிலே எடுத்த முடிவு. இன்று யார் இந்த நேர நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. உங்க வாழ்க்கையினுடைய பல விளைவுகள்
பல சூழ்நிலைகளுடைய காயங்களில் நீங்க கட்டப்பட்டவரா இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் நீங்க அப்படியான முடிவுகளுக்கு அனுமதி கொடுத்ததுனாலே. எனவேதான் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கா. அவருடைய வார்த்தையிலே முதலீடு செய்யுங்கள். இன்னும் தெளிவா சொல்லணும், ஒரு வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். தேவனுடைய வார்த்தையை படிப்பதனாலே ஒருவருடைய விசுவாசம், ஒருவருடைய யோசனை, ஒருவருடைய வழி எவ்வளவு அதிகமாய் சிறந்ததாய் மாற்றப்படுகிறது என்பதை நீங்க பார்க்கும்படியாக பைபிள் படிப்பதனாலே ஒரு நபருக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், அந்த விளைவுகள் என்ன என்பதை நீங்களே இந்த வீடியோ மூலமா பாருங்க, தெரிந்து கொள்ளுங்க. சமீபத்தில் நடந்த வேதாகம ஆராய்ச்சியினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், வேதாகமத்தை படிப்பதினால் மனிதர்களுடைய மூளையில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து. இந்த ஆராய்ச்சி குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர், வட அமெரிக்காவிலே 40,000 மக்கள் 8 முதல் 80 வயது உள்ளவர்கள் மக்கள் வேதாகமத்தை குறித்து அதிக ஆர்வம் உள்ளவராகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நடவடிக்கையிலும் வித்தியாசம் ஏற்படுகிறதையும் கண்டுபிடித்துள்ளனர். எதிர்பார்க்கப்பட முடியாது. இவர்களுடைய சின்ன ஆராய்ச்சி இப்பொழுது பெரிய பாதிப்புகளையும் பதில்களையும் கொண்டு வந்ததினால் இவர்களுடைய முக்கிய ஆராய்ச்சியாய் மாறிவிட்டது. இவர்களுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு நாளுக்கு ஒரு முறை வேதாகமத்தை திறந்து படிக்கும் பொழுது மனிதர்களுடைய மூளையில் வித்தியாசம் ஏற்படுவதாக. போதகர்கள் ஆலயத்திலே வேதாகமத்தை திறந்து இந்த வசனத்தை என்னோடு கூட வாசிங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக மூளையிலே வித்தியாசம் ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாரத்துக்கு 2 முறை வாசிப்பதும் சரி, வாரத்துக்கு 3 முறை வாசிப்பதும் சரி, நம்முடைய மூளையிலே மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், வாரத்துக்கு 4 முறை அல்லது அதற்கு மேற்பட்டு வேதாகமத்தை வாசிப்பவர்களுடைய மூளையினுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய வளர்ச்சி மிகப்பெரும் தொகையை எட்டியுள்ளது. ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளன. மக்கள் 30% தனிமை உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள், கோபத்தின் பிரச்சனையோடு 32%, உறவுக்குள்ளாக வெறுப்புணர்ச்சிகள் மற்றும் திருமண பிரச்சனைகள், பிள்ளைகளோடு பிரச்சனை, நண்பர்களோடு 40% ஜனங்கள் இருக்கின்றார்கள். மற்றும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் 57%, ஆவிக்குரிய பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறவர்கள் 60% மற்றும் ஆபாச படங்களில் விழுந்தவர்கள் 61%. அதே போல் வேதாகமத்தை வாசிப்பதை தங்கள் பழக்கமாக மாற்றிக்கொண்ட ஜனங்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகளும் மிக பெரும் அளவில் உயரத்தை எட்டியுள்ளது. விசுவாசத்தை பகரும் விதமாக மக்கள் செய்த வேலைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே 200% உயர்ந்துள்ளது. மற்றும் சீஷர்களை உருவாக்குவதற்கான பகுதிகளில் அதனுடைய பயணங்களில் 230% உயர்ந்துள்ளது. வேதாகமத்தை படித்து மற்றும் அதை குறித்து அவங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான மக்களுடைய நிலைமை 407% உயர்ந்துள்ளது. இவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவிலே எளிமையான வாக்கியத்தினால் இவர்கள் முடித்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அதிகமாக படிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக இவர்கள் படிக்கும் பொழுது கிறிஸ்துவ விசுவாசத்தை பலப்படுத்துகிறதில் முக்கிய பங்கு வகிப்பது என்பதை இவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுமாயும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். சரியாக தேவனுடைய வார்த்தையை படிப்பதனாலே ஒரு நபர் எப்படியாக இந்த அவரால் வழி நடத்தப்படுகிறார். அவருடைய புத்தி எவ்வளவு தெளிவாய் சரியான காரியங்களை சிந்திக்கூடியதா இருக்கு. வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. அறிவியல் ரீதியான பூர்வங்கள் இந்த தெளிவுபடுத்துகிறது. மக்களே, இதனாலதான் ஒவ்வொரு புதன்கிழமையும் இன்று இந்த கூட்டத்திலே நாம் கற்றுக்கொண்டது போலப்படும் விசுவாசத்தை தேவனோடு நாம் வளர்த்து கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா காவலோடு அதை பாதுகாத்துக் கொள்வது அவசியமான ஒன்றாய் இடத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த புதன்கிழமை கூட்டத்தை நீங்க தவற விட்டிருந்தால் அடுத்த புதன்கிழமை தவற விடாதீர்கள். மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வண்ணமயமாய் மாற்றிக் கொள்வதற்கான ஒரு மிக சிறந்த நாள். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து தேவனிடத்திலிருந்து நீங்க உங்களுக்கான பதிலை இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். எனவே மக்களை, தேவனுக்கு அனுமதி கொடு. தேவன் மாறாத சர்வ வல்லமையான தேவனாய் அவர் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த விருப்பமுள்ள தேவனாயுதத்தில் இருக்கிறார். அதி அற்புதமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நடைபெறட்டும். இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற சாட்சி, இந்த இளம்பெண் எப்படியாக இந்த தன்னுடைய பிரச்சனை நிமித்தம், தன்னுடைய சூழ்நிலை நிமித்தம் சிக்குண்டவராய் இந்த தள்ளப்பட்டார். ஆனா தேவனுக்கு நன்றி, நீதி இவருக்கு எப்படியாக இந்த வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நீங்களே பார்க்கும்படி இந்த பெண்ணுடைய சாட்சி இந்த கவனமா பாருங்க. பிற்பாடு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அவருடைய வேதத்தில் உங்களுடைய வாழ்க்கை இணைந்திருக்கும்படி
ஒரு விசுவாசத்தினுடைய ஜெபத்தையும் நாம் செய்ய இணைந்திருக்கலாம். சாட்சி பிற்பாடு. வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது எனக்கு எதுவுமே சரியாவே இல்ல. நெறைய மாத்திரை குடுப்பாங்க. அத நான் போட்டுன்னே இருப்பேன். ஆனா, எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி எங்க அப்பா எங்க அம்மா சண்டை போட்டுன்னே இருப்பாரு. "நீ உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற. ஆனா எதுவுமே சரியாக மாட்டேன்துன்ட்டு." எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அம்மாக்கு, எங்க அப்பாவுக்கு அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா ரோட்லயே எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாரி தான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும். நான் இருப்பேனா, இருக்க மாட்டேனா, இறந்துடுவேனான்ட்டு அது நெறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தனிமையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப குடுப்பத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல பிரச்சனை தான் இருக்கும் தவிர, நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நெறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. "நீ உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க வந்துடுங்க. நாங்க பார்த்துப்போம்ன்னு" சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை எங்கேயுமே மாறவே இல்ல. திருப்பியா எனக்குள்ளாக நிம்மதி இல்ல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக ஒரு தற்கொலை எண்ணம் தான் அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம். என்னால எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்ன்ட்டு நெறைய வாட்டி எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நெறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது. நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, நான் எலும் மருந்தாந்து நான் குடிச்சேன். நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த எலும் மருந்தாந்து நான் வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க பார்த்து என்ன திட்டுனாங்க, என்ன அடிச்சாங்க. "நீ எதுக்கு இது மாரியெல்லாம் பண்றேன்ட்டு." அப்ப நான் சொன்னேன், "என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. நான் எதுக்கு இருக்கணும்ன்ட்டு." அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "இந்த மாரி எல்லாமே சரியாயிடும்மா. நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு" சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. "நான் இறந்துடுவேன்ம்மா. நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க. வீட்ல நிம்மதியே இல்லன்ட்டு" தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்கு எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, "நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு" நான் எங்க அம்மாவ திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு போவேன். இயேசு நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக சர்ச்சுக்கு ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற. ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட் தான்ட்டு" எங்க அம்மா நான் திட்டுவேன். அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுன்னே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தாங்க. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதுவுமே ஆகல. நான் என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் எனக்குள்ளாக ஒரு சத்தமானது, "நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன்? எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு." சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போகும்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலையா நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆகல. எங்க அம்மா என் ஃபோட்டோ, என் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்தேன். தேவன் எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன். எனக்குள்ளாக அது சமாதானமான இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர் நான் பண்ணேன். "தேவனே, எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு" ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சினேன். "தேவனே, இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போகணுன்ட்டு" வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும். ஒரு வாட்டி ஆ பரிசுத்த ஆவிய பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல எனக்காக பேசுனாங்க சர்ச்சுல.
பரிசுத்தா வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்தா வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கித்தோட போவோன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்தா வேணும்ன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலும், ரட்சிப்பிலும் நான் வந்து முன்னோக்கித்தோட போணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவனோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே, நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நெனச்சேன். நைட்ல எல்லாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே! பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு எனக்குள்ள சத்தமானது வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கித்தோட நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை பிரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன். தேவனே நான் இவ்வளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் பிரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போம்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போணும். தேவோட ஆவியோட தான் நான் போணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கித்தோட போறேன். என் வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் அந்த பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்ட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தா நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா, எனக்கு தேவோட ஆவி வந்து பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. வேதாகமத்தின் தேவனே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவுபடுத்துகிறது. இந்த வார்த்தைக்கு ஒருவர் செவி கொடுத்து தேவனை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நீ சொன்னீரே. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆம், யார் ஒருவர் உம்முடைய வேதத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாய் இந்த ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் சந்திக்கிற கடினங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் என்னவாக இந்த இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியையும் நீர் காண்பிக்கிறீர். இந்த நபருடைய நாளை, இந்த நபருடைய வாழ்க்கை, இவருடைய வழியை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவராய், உம்முடைய வேதத்திற்கு கீழ்ப்படுகிறவராய், உம்முடைய விருப்பங்களை செய்கிறவராய் யார் தன்னுடைய படிகளை எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற உம்முடைய வல்லமையால் நிரப்ப உதவி செய்ய கேட்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பெயர் மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த நபருடைய வாழ்க்கையை, வழிகளை, செயல்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக. ஆமென். தேவன் அவருடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற தயாரானவரா இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற நீங்க இடம் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அவர் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் அனுமதித்தார். தேவன் அவர் சொன்னார், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டு விடுங்கள். ஏன்னா அவர் உதவி செய்கிற தேவன். மக்களே, இந்த நேரமே உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கவலைகள், சூழ்நிலைகள், போராட்டம் எதுவா இருந்தாலும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையிலிருந்து
நீங்கள் பலப்படுத்தப்பட முடியாது. விசுவாசத்தில் ஒன்றிணைந்து நீங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கான ஜெபத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அவராலே பலப்படுத்தப்படுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கலாம். விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருங்கள் மக்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.